வணக்கங்க. இது தஞ்சாவூர் மண்ணு. அப்படியே காலையிலேயே அந்த எள் கொஞ்சம் அழகை அப்படியே ரசிச்சுட்டு நம்ம போன இடம் தான் நம்ம தஞ்சாவூர் ஹோல்சேல் மீன் மார்க்கெட்டு. அங்கே பாருங்கள், காவிரி ஆற்றுல அப்படியே தண்ணி கரை புரண்டோடுது பாருங்கள். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. காலையில் ஒரு 5:30க்கு எந்திரிச்சு அப்படியே லைட்டாக வாக்கிங் போயிட்டு அந்த இயற்கை காற்றை சுவாசித்து அந்த தண்ணியில் நீராடிட்டு வந்தால் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் காமிச்சு நம்ம உள்ளே போன இடம் தான் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஆமாம், நான் வந்தது கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு. இது போனது புதன்கிழமை, அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆனால் மீன்கள் நீங்கள் பார்க்காத பல வகையான மீன்களை நீங்கள் இறச்சி வச்சுருந்தாங்க நம்ம பெரிய ஹோல்சேல் மார்க்கெட்டில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படியே நண்டெல்லாம் லப்பர் பேண்ட் போட்டு கால் உடையாமல் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நண்டில் பல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பெரிய சைஸாக ஒரு 3/4 கிலோ 1 கிலோ சைஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ 100 கிராம் 150 கிராம் 200 கிராம் சைஸில் பார்க்கணும். ஏகப்பட்ட மீனுங்க. அப்படியே மழை போல் குமிச்சுட்டாங்க. இதே நம்ம ஒரு 3 மணிக்கு போய் எடுத்திருந்தா எத்தனை லாரி உள்ளே வருது, எப்படிலாம் ஏலம் கேட்குறாங்கிறத இன்னொரு நாள் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். இதில் பல பேர் பார்க்காத பல மீன்கள் அப்படியே சங்கராவை தொடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குன்னு. அப்படியே எல்லாமே டன் கணக்கில் தான் இங்கே வியாபாரமே நடக்குது. அங்கே உள்ள மக்கள் எல்லாமே நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஆற்று மீன், வளர்ப்பு மீன் எல்லாமே ஏலத்துக்கு கொண்டு வந்து அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஏழைகளின் பாம்ப்ளெட்னே சொல்லலாம் இது. ஆமாம், இது கிலோ 150 ரூபா 160 ரூபா தான் மேக்ஸிமம் போகும். அப்படியே உயிரோடு இதை அப்படியே வறுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், உயிருள்ள சிலேபி கண்டை அப்படியே என்னையும் வீடியோ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த செதில் அப்படியே தூக்கி காமிக்குது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே அந்த சிலேபி மீனை பார்த்துட்டு போனால் நம்ம ப்ளூ கிராப் நண்டுகளே நம்பர் 1 ராமேஸ்வரம் நண்டு. அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் 3/4 கிலோ சைஸுங்க. அண்ணன் உட்காந்து நம்மளுக்காக உடஞ்சிராமல் அப்படியே கையில் தூக்கி காமிக்கிற ஒரு புன்னகையோடு அந்த சிரிப்பு தாங்க அங்கே உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. அப்படியே அந்த நண்டை ஒன்று நான் கையில் எடுத்து பார்க்கட்டுமா அப்படின்னு. ஓகே நண்பா, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர் நண்டு. இதை அப்படியே கிரேவி இல்லாட்டி அப்படியே ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பில் இருக்க அத்தனை சளியும் வெளியில் போயிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஐயோ, விரால் மீன்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நாட்டு விரால் உயிர் மீன். தண்ணி இல்லாமல் இருந்தாலும் 4 நாள் அப்படியே இருப்பாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் குவாலிட்டி நண்டு. இது வேறு. இப்போ இந்த நண்டுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மீனுக்குள்ளே பலூனு, மீன் வாய்க்குள்ளே பலூனுங்கிற மாதிரி இந்த மீன் என்ன மீன்? இங்கே பார்த்தீங்களா, மீன் மேலே ஈ உட்காருது. இதுன்னு சுத்தமான மீன் மேலே தான் ஈ உட்காரும். வேறு எந்த ஒரு கலப்படம் பண்ணியிருந்தாலும் ஈ அது மேலே உட்காரா. இது ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், எதாக எடுத்துக்க போகிறீங்க? எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். எந்த ஒரு பொருள் மேலே ஈ உட்காருதோ அது நல்ல பொருள். எந்த கத்திரிக்காயில் புழு இருக்கோ அது நல்ல கத்திரிக்காய். ஆமாம், அப்படியே இந்த சில்லறை வியாபாரிகள்லாம் எல்லாருமே வண்டியிலே வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், 4 கிலோ 5 கிலோ கிளி கொடுவாலாம். அப்பப்பப்பா கிளி மீனுங்க. அப்படியே ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலரோடு சேர்ந்து சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ பெரிய 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 மீனாக இருந்துச்சு. அதே மாதிரி பல்க் ஆர்டரும் அங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கருப்பு கலர் மீன் என்னன்னு தெரியல. இந்த மீன் பேர் தெரிஞ்சால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கையிலையும் ஆளுக்கு ஒரு மீன் இல்லைங்க, 2 மீனை கொடுத்து நீங்களும் நின்றுங்க நண்பா, நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேங்க. அந்த பையன் சொல்ல ஓகே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்தால் அங்கே நண்டு, இறால், கிளிக்கொடுவா, ஏகப்பட்ட மீனுங்க. அதான் சில மீன்களோட பேரே எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே சில்லறை குடும்பத்துக்கு வாங்கிட்டு போகிற ஏகப்பட்ட பெண்மணிகள். அதாவது நான் போனது ஒரு 5:45, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்த தடவை நான் 2 மணிக்கெலாம் அங்கே போய் வெயிட் பண்ணி என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக எல்லாமே
எடுத்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு எடுத்து ஒரு லென்த்து வீடியோவாக போகலான்னு இருக்கேன். அப்படியே நெத்திலாம் அப்படியே லட்டு மாதிரி இருந்துச்சுங்க. அண்ணன் அந்த மீனை குளிப்பாட்டி ஒரு அழகு இருக்குல்ல, ஆமாங்க. அந்த 1 ஹவருக்கு 1 ஹவர் அப்படி ஃப்ரெஷ்னஸ்க்காக எல்லா இடத்துலையும் ஐஸ் வச்சு பார்த்துருப்போம். ஐஸில் இருக்கிற மீனை அப்படியே தண்ணி மாற்றி அது மேலே தண்ணியை ஊற்றி இதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றி அண்ணன் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்திங்களா. எதுக்காக? மக்களுக்கு சுத்தமான ஒரு உணவை கொடுக்கணும், அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். மீன் சாப்பிட்றதுனால யாரும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அப்படியே ஐயாக்கிட்ட பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் வச்சுருந்தாரு. அவர் என்னென்ன சொல்கிறாருங்கிற அதையும் பார்ப்போம். எந்த ஊர் போகுது மீன்? இது என்ன மீன்? இது கெளுத்தி மீன் எடுக்கலாம்ல? சூப்பராக இருக்கும். ஒருவேளை குழம்பு பொதுவா மீன் எவ்வளோ கிலோ? 200 ஹோல்சேல் 170 ரூபா. ஹோல்சேல் கிடைக்கும். தெரியும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் உயிர் மீன், அதாவது சிலேபி, புல்லுக்கண்டை, ஏகப்பட்ட மீன் உயிர் மீன்களை வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஆர்டரை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கையில் தூக்கி காமிக்க போகிற மீன் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மீன் மார்க்கெட்லேயே இந்த மீனோட பேர் உண்மையாலுமே என்னன்னு தெரியல, ஆனால் வரி குதிரைக்கு அப்படியே கோடு போட்ட மாதிரி இருந்துச்சு. தயவு செய்து இந்த மீன் பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த மீன் 2 கிலோ உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வாங்கி தரேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி மீன். தயவு செய்து யாராவது பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மீன் பேர் தெரியலன்னு நான் சொல்லணும் அதெல்லாம் போஸ்ட் பண்ணவங்களுக்கு 2 கிலோ மீன் அடுத்த வாரம் உங்களுக்கு நம்ம பைந்தம் லாக்ஸ் சேனல் சார்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ ஆர்டர் போலக்கு என்னோடய நண்பர்கள் எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக வெட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அவங்க மீன் வெட்டுறதில் தலையை ஒருத்தர் வெட்டுறாரு, காலை ஒருத்தர் வெட்டுறாரு. செதில்லாம் பக்கத்துலேயே சீவி அழகாக வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியான நடுத்துண்டத்தை ஃபுல்லாக வறுவலில் ஒரு ட்ரேலையும் அப்படியே மண்டையும் தலையும் ஒரு ட்ரேலையும் போகிறாங்க. இது குழம்புக்கு, அது வறுவலுக்கு அப்படின்னாரு. எத்தனை கிலோன்னு? 500 கிலோ அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துருந்தாங்க. நான் வெயிட் பண்ணுறது எதுனா நம்மளோட புது மார்க்கெட்டு. ஆமாங்க, எங்கள் தஞ்சாவூரோட புது ஹோல்சேல் மார்க்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தான் தஞ்சை மக்களோட நீண்ட நாள் கனவு. அது எப்போ நிறைவேற போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கேட்டு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் அங்கெல்லாம் முக்கியமான எனது நண்பர்களெல்லாம் ஒரு பேட்டி எடுத்து என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக நான் போகலான் இருக்கேன். காலையில் 2 மணிக்கு தேனீக்கள் மாதிரி அவ்வளோ சூப்பராக, எப்படி அவ்வளோ சூப்பராக சுறுசுறுப்பாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மீன்கள் பல வகையான மீன், ஒவ்வொன்றும் 10 கிலோ 15 கிலோ ராட்சச மீன்லாம் இருந்துச்சு. அப்படியே அண்ணன்ட்ட போய், அண்ணன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அண்ணன் அப்படியே ரஜினி மாதிரி கூலிங் கிளாஸை போட்டுட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போங்க தம்பி, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. இந்த ப்ளூ கலர் மேட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மீன்களை அப்படியே செதறி கிடந்துச்சு. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சில பேருக்கு அப்படி தான் தோணும், எங்களுக்கு தெரியாத மீன் வகையடா நீ என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு. ஆமாம், தெரியாத என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக காலையில் எழுந்திரிச்சு அந்த பனியில் காதில் பஞ்சு வைக்காமல் வண்டியை மெதுவாக உருட்டிட்டு போய் அப்படியே வீடியோ எடுத்து போட்டு அடுத்த தடவை மீன் கடைக்கு போகும்போது சொல்லி வாங்குவாங்களே அப்படிங்கிறதுனால நம்ம அப்போ போய் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இந்த அண்ணன் தான் அப்படியே ஒரிஜினல் கொடுவாவை கையில் வச்சுட்டு ஒரு கூவாக இருப்பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே கிளி மீன்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ சைஸ் தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா இன்னும் நிறையா மீன் பார்த்துக்கலாம். 15 கிலோ 20 கிலோ மீனெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே போயிடுச்சு தம்பினார். அப்படியே மீன் அப்படியே தண்ணி மாற்றுற சீனை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கத்தா அப்படின்ட்டா, ஏன் தெரியுமா நானா அப்படி போனா அதான் ஃபியூச்சரை யோசிக்கிறாயா ₹100 எங்கேஜி ₹100
நீங்க ஏழுதா மீன் ஒரு ஈச்சரை முடிச்சிட்டோம். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.